வளர்ப்பில் எப்படின்ட்டு நம்ம எப்போ பார்த்தாலும் குழந்தைகள்கிட்ட உள்ள குறையை கண்டுபிடிப்போம், இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுவோம், இன்னும் படிக்கிற குழந்தைகளோட கம்பேர் பண்ணுவோம். நம்ம அது யோசிக்க மாட்டோம், அந்த குழந்தை கிடைக்கிற ஃபெசிலிட்டி நம்ம குழந்தை கிடைக்கிறதா, இல்லை அந்த குழந்தைகிட்ட இருக்கிற என்ன ஒரு ட்ரிக்ஸு ட்வீக்ஸு படிக்கிறதுக்கு அது நம்ம குழந்தைகிட்ட நம்மளால் கொடுக்க முடிஞ்சுது, அதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். சிம்பிளி அந்த இன்னொரு பையனோட கம்பேர் பண்ணி டே நீ ஆர் நாட் டூயிங் வெல், எனது கடைசியில் எப்படி சொல்லுவோம், நீ மாடு மேய்க்க லாயக்கு, பொன் குழந்தையா போ சமயக்கட்டுக்கு போ, கரண்டியை பிடிச்சின்னு வேலையை பண்ணு, இதுதான் சொல்லுவோம். என்கரேஜே பண்ணுறதில்ல. உங்களோட இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கணும்னு தோணித்து, அதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலைன்னா ஸ்ட்ராங்காக கமெண்ட் பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணுறேன் அடுத்தடுத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இப்போ கதைக்குள்ளே போகலாமா? நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிற போது எனக்கு என்ன வயசு இருக்கும், 8-13 வயசு இருக்கும். அப்போ என்னோட ஐயாத்துறைன்னு ஒருத்தர் படித்தார். ஏன் படித்தார்னு சொன்னீங்கன்னா, அவர் என்னோட 5-6 வயசு பெரியவர், 18-19 வயசு இருக்கும். ஃபவுண்டேஷன் பயங்கர ஸ்ட்ராங். இந்த காலம் மாதிரி கம்பல்சரி பாஸ் எல்லாம் கிடையாது. அப்போ ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனாலும் ஹோல் இயர் பழையபடி படிச்சுட்டு பாஸ் பண்ணணும். அதனால் அவர் கொஞ்சம் மேலே வரத்துக்கு மெதுவாக தான் வந்தார். அவர் நல்லவர், வயசில் பெரியவர்லாம் எல்லாத்தையும் அன்பாக இருப்பார், பேசவே மாட்டார். ஆனால் நம்ம வாத்தியாருக்கு தான் அவரை பிடிக்காது. அப்பா பார்த்தாலும் திட்டின்னு இருப்பார். ஏய் ஐயா தோற, நீ மாடு மேய்க்க தாண்டல, எதுக்குடா ஸ்கூலுக்கு வர, நீ வர்றதே வேஸ்ட்டுடா, இப்படிலாம் சொல்லுவார். ஆனால் ஐயா தோற ஒரு நாள் கூட வாயை திறந்து ஒன்றும் சொல்ல மாட்டார்.